வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். விழுப்புரத்தில் புதிய பேருந்துகள் சேவை. அமைச்சர்கள் பொன்முடி, செஞ்சி, மஸ்தான் துவக்கி வைத்தனர். விழுப்புரத்தில் ரூபாய் 9,65,00,000 மதிப்பீட்டில் மகளிர் விடியல் பயணம் 12 புதிய நகர பேருந்துகள் மற்றும் 13 புறநகர பேருந்துகளை அமைச்சர்கள் பொன்முடி, செஞ்சி, KS மஸ்தான் ஆகியோர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொடியசைத்து துவக்கி வைத்தனர். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி KS மஸ்தான் ஆகியோர் மாவட்ட கலெக்டர் டாக்டர் சி பழனி தலைமையில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் இரா லட்சுமணன், விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா ஆகியோர் முன்னிலையில் விழுப்புரம் நகராட்சி மைதானத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் லிமிடெட் விழுப்புரம் சார்பில் மகளிர் விடியல் பயணம் புதிய நகர பேருந்துகள் மற்றும் புறநகர பேருந்துகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொடியசைத்து துவக்கி வைத்தனர். அப்போது அவர்கள் கூறியதாவது: முதலமைச்சர் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் அனைத்து துறைகளும் முதன்மை துறைகளாக விளங்கிடும் வகையில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் மக்களின் அன்றாட அடிப்படை தேவையான பேருந்து சேவையினை மேம்படுத்திடும் வகையில் கூடுதல் பேருந்து வசதிகள், புதிய வழித்தடங்களில் பேருந்து வசதிகள் போன்றவற்றினை ஏற்படுத்தி கொடுத்து வருகிறார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் விழுப்புரம் நகராட்சி மைதானத்தில் 12 புதிய மகளிர் விடியல் பயண நகர பேருந்துகள் மற்றும் 13 புதிய புறநகர் பேருந்துகள் விழுப்புரம் பகுதி மக்கள் பயனடையும் வகையில் ரூபாய் 9,65,00,000 மதிப்பீட்டில் 25 புதிய பேருந்துகள் மக்களின் பயன்பாட்டிற்காக துவக்கி வைக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் கோட்டத்திற்கு 2023-24 ஆண்டிற்கான புதிய பேருந்துகளாக 307 புறநகர பேருந்துகளும் மற்றும் 64 மகளிர் விடியல் பயணம் நகர பேருந்துகளும் ஆக மொத்தம் 371 பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பழைய பேருந்துகளுக்கு மாற்றாக இதுவரை 191 புறநகர பேருந்துகள் மற்றும் 36 நகர பேருந்துகள் புதிதாக கூண்டு கட்டி தடத்தில் இயக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மண்டலத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 81 புதிய பேருந்துகளில் இதுவரை 33 புறநகர பேருந்துகள், 3 நகர பேருந்துகள் என மொத்தம் 36 பேருந்துகள் தடத்தில் இயக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செயல்படுத்திய முன்னோடி திட்டமான மகளிர் விடியல் பயணம் திட்டத்தில் இதுவரையில் 15,55,00,000 மகளிர்கள் பயனடைந்து வருகின்றனர். கருணாநிதி தான் தனியார் வசமிருந்த பேருந்து சேவையினை அரசுடைமையாக்கி போக்குவரத்து கழகத்தினை உருவாக்கினார். அந்த வகையில் விழுப்புரம் கோட்டத்திற்கு ஒரு போக்குவரத்து கழகத்தினை உருவாக்கி கொடுத்தார்கள். இவ்வாறு அவர்கள் கூறினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி, கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி ஸ்ருதன் ஜெய் நாராயணன், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன் போன்ற போக்குவரத்துறை ஊழியர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதை போன்ற போக்குவரத்துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.